நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆன்டோ. கடைசியாக நான் சேனலில் ஆக்டிவாக இருந்து ஒரு 1 மந்த் ஆகியிருக்கும். ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு வியூவர் வந்து என்னை நேரில் பார்த்து எப்பப்பா திரும்பி வீடியோ போடுவ சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட சேனலில் ரொம்ப நாளாக எந்த அப்டேட்டுமே இல்லை. அப்புறம் நான் கூட யோசித்தேன், சரி வருஷம் முடிய போதே, பேசாமல் இந்த வருஷத்தை அப்படியே சாமிக்கு விட்டுட்டு 26லேருந்து புதுசாக ஆரம்பிச்சுக்கலாமா அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த மந்த் எண்டு வந்துட்டாலே என்னென்னா நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட் மாதிரி மாறிடும். என்னென்னா இன்னும் ஒரு 10 நாளில் செத்து போயிடுவோம், அதனால் கடைசி ஆசைலாம் முடிஞ்சால் நிறைவேற்றிக்கோங்கன்ற மாதிரி 2026லேருந்து ஃபுல்லாக நான் மாற போகிறேன், கம்பேக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்சது சாப்பிட்றது, பிடிச்ச மாதிரி இருக்கிறது, கெரியரில் வந்து அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் அந்த மாதிரி இருக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 26லேருந்து மாறிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் பிளான் வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கெலாம் வெயிட் பண்ணிட்டு வேலைக்கு ஆகாது, நான் இப்போலேருந்தே எதுனா ஒன்று உருப்படியாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கன்கிராட்ஸ். ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்த வந்து உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அமையாது. அதனால் எடுத்த முடிவுலேருந்து தயவு செஞ்சு மாறுறாதீங்க. வருஷம் ஸ்டார்ட் ஆனால் தான் திருந்தணும் இல்லை, எப்போ வேணாலும் திருந்தலாம். அதனால் நீங்கள் இப்போலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. வருஷம் முடியறதுக்குள்ளே இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த கண்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன். இல்லைனா ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த கண்டென்ட்டை ஒரு வீடியோ பாட்காஸ்ட்டாக எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு தான் பிளான். அதனால தான் நடுவில் கொஞ்சம் டைம் எடுத்திருந்தேன். பட் அது சில பல ரீசன்ஸ்னால பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால சரி, நமக்கு வழக்கம் போல் கம்ஃபர்ட்டாக எது இருக்கோ நம்ம அந்த வழியவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளாலையும் மனசில் பட்டதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பேசிக்க முடியும். அப்படிங்கிறதுனால திரும்பி அதை ஒரு ஆடியோ பாட்காஸ்ட்டாகவே கொண்டு வந்துட்டேன். என்ன அந்த கண்டென்ட்டுனா, இந்த வருஷம் வந்த ஒஸ்ட்டான தமிழ் படங்கள் டாப் 10 அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக இதே மாதிரி நான் பெஸ்ட்டுன்னு ஒன்று எடுத்துருந்தேன். போன வருஷமும் 2024க்கு அந்த மாதிரி டாப் 10ன்னு ஒன்று, அதுக்கப்புறமா அண்டர் ரேட்டட்ஸ் அந்த டாப் 10ல் வராமல் மீதி எனக்கு பிடிச்ச சில ஃபேவரட்ஸான மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி 2025லையும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் எனக்கு வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சு. அதுக்காக நிறைய படம் பார்த்தேன். பெஸ்ட்டு சூஸ் பண்ணுறப்போவும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறப்போவும் நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் வந்து 2 தான். ஒன்று, பெஸ்ட்டு சூஸ் பண்ணுறப்போ நிறைய படங்கள் வந்து இப்போ இருக்க யங் டைரக்டர்ஸ், நெக்ஸ்ட் ஜென் ஆக்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணி படங்கள் தான் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால எதுக்கு எந்த இடம் கொடுக்குறது, கண்டென்ட் வைஸ் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் வந்தது எல்லாமே ஒஸ்ட்டு தானே இந்த வருஷம். இதில் எப்படி எதை டாப் 10க்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய போட்டியாக இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் எல்லா படங்களையும் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். சரி, வித்தவுட் டிலே இப்போது டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். டாப் 10 வேர்ஸ்ட் மூவிஸ் அப்படிங்கிற இடத்துல 10வது இடத்த பிடிச்சிருக்க இடம் வந்து கிங்ஸ்டன். கிங்ஸ்டன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஜிவி பிரகாஷோடைய ஒரு படம். அவர் வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, மியூசிக் டைரக்டராகவும் பீக்கில் இருக்கார். ஆனால் அதே சமயம் ஆக்டிங்லேயும் கண்டினியூஸாக வருஷத்துக்கு 3 படம் 4 படம்னு சொல்லிட்டு ஹீரோவாக நடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கார். அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து கிங்ஸ்டன். சில படங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவர் நடிக்கிறது. ஆனால் நிறைய படங்கள் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, பேசாமல் இவர் மியூசிக் மட்டுமே பண்ணிட்டு போகிறது பெட்டர், அதுலேயே இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லா இன்னும் கொஞ்சம் அவருக்கு அந்த ஃபேன் பேஸ் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலாக. சும்மா சொல்கிறேன். அந்த மாதிரி கிங்ஸ்டன் வந்து எப்படின்னா கண்டென்ட் வைஸ் ரொம்ப நல்ல ஒரு படம். ஆக்சுவலாக பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனுடைய அந்த டச் வந்து லைட்டாக அந்த படத்தில் வந்து இருக்கும். அண்டு இந்த படத்துடைய ஒன்லைனுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படம் ஏன் ஓடலை அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து எனக்கே பர்சனலாக தெரிஞ்சிச்சு பார்க்குறப்போ. கொஞ்சம் லேகு, அதோட படத்தில் லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க எடுத்திருக்க கண்டென்ட் வந்து கதையாக கேட்குறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலை பார்க்குற நிறைய பேருக்கு. அதனால் கதை என்ன தான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாலும்
படமாக வந்து பார்க்குறப்போ அது ஏதோ எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு, செட் ஆகலைங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் இந்த படத்தை வந்து எப்படியும் 10வது இடத்துக்கு நான் தள்ளிட்டேன். ஏன்னா இதோட மோசமான படங்கள்லாம் கண்டென்ட் வைஸே ரொம்ப மொக்கையான படங்கள் நிறைய இருந்தது. அதை கம்பேர் பண்ணுறப்போ இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு லாஸ்ட்டு ப்ளேஸு. லிஸ்ட்டில் வந்து 9வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து பெருசு. பெருசு கூட கிங்ஸ்டன் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேள்வியாவது பார்த்துருப்பீங்க. ஆனால் பெருசு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சதுக்கான விஷயம் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து இது ஒரு 18+ அடல்ட் மூவி. ஆனால் படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பேஸ்டான ஆர்டிஸ்ட்டுங்க தான். வைபவ், அதுக்கப்புறம் அவருடைய அண்ணன், இந்த டாக்டர் படத்துலலாம் வருவார்ல மகாலின்ற ஒரு கேரக்டர் அவர், அப்புறம் வைபவோடைய ஒய்ஃபு, இந்த நக்கலைட்ஸில் ஒரு அம்மா கேரக்டர் பண்ணுவாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிற படத்தில் நடித்த ஒரு ஆளுங்க தான். அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு 18+ படத்தில் நடிக்குது அப்படிங்கிறது பார்க்குறப்போவே ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. கண்டென்ட்டும் இன்னும் புதுசாக இருந்துச்சு. அது இங்கே சொல்லலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. வேணாம், நீங்கள் வேணால் படம் பார்க்குறது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு வேளை இந்த படத்தை போயிட்டு பாருங்கள். ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஏன் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ரீசன் கேட்டிங்கன்னா, எடுத்துக்கிட்ட ஒன்லைன் எந்த அளவுக்கு புதுசாக இருந்துச்சோ அதே அளவுக்கு அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு இடத்தையே வந்து சுற்றி சுற்றி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரையும் ஓட்டுனதுனால இந்த படம் ரொம்ப லேக்காக ஃபீல் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால தான் இந்த படம் வந்து ஒர்ஸ்ட் மூவிஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து வந்ததுக்கான காரணம். மற்றபடி இந்த படம் அவ்வளோ மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிளான படம். லிஸ்ட்டில் வந்து 8வது இடத்த பிடிச்சிருக்கிறது நீக், அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நான் ட்ராகன் படம் பேசும்போதே நான் இந்த படத்தையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அந்த ட்ராகன் படத்துடைய நாட்டு என்னவோ அதோடைய பிளாட் தான் வந்து இந்த கிளைமேக்ஸில் இருக்கிற ஒரு சீனாகவே இருக்கும். நான் ட்ராகன் சொல்கிறேன் பாருங்கள், சாரி டியூடு பார்க்குறப்ப வந்து யோசித்தேன் என்னென்னா, இந்த படத்திலோடைய இந்த பிளாட் தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரிவ்யூவில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதை தான் இந்த படத்துக்கு கிளைமேக்ஸாகவே எடுத்து வச்சுருக்காங்க. நீக்க விட்டுட்டு எப்போ அவங்களுக்கு இதை அடிக்கணும்னு தோணுது, அந்த படம் எப்படி தப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா, அந்த படம் வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாததுக்கு காரணம் அதுக்கு கூட வந்து ட்ராகன் படம் தான். ஆக்சுவலாக அந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ஆல்மோஸ்ட் 2025 எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு படம் தியேட்ரிக்கலாக ஒரு நல்ல கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுத்த படம்னு 2025 எனக்கு தெரிஞ்சு ட்ராகன் தான். அது கூட இந்த படம் வந்ததுனால தான் இது வந்து நிறைய பேர் நோட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ட்ரோல் ஆச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ண தனுஷ் கூட எப்படியும் இதுக்கப்புறம் இட்லி கடைன்னு ஒரு படம் எடுத்து ஆல்மோஸ்ட் தப்பிச்சிட்டாரு. அது கூட தியேட்டர்லலாம் பார்க்குறப்போ ஆஹா நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, அதுவுமே ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் வர ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த படம் எப்படின்னா தியேட்டரில் வரப்போ வந்ததும் தெரில போனதும் தெரில. ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த யூடியூப் கிரியேட்டர்ஸும் போட்டு அடித்து துவைச்ச ஒரு படம். நானுமே பார்க்குறப்போ இந்த படத்தில் வந்து எது எமோஷன் சீன்ஸு எது காமெடி சீன்ஸுன்னெலாம் என்னால் பிரித்து பார்க்க முடியல. இவங்க வந்து காமெடியாக எடுத்தது காமெடியாக ஒர்க் ஆகிருக்கு, ஓகேன்னு விட்டுறலாம். ஆனால் எதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்களோ எனக்கு அந்த இடத்துலையும் சிரிப்பு தான் வந்துச்சு. அதனால தான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு டாப் 10ல் 8வது இடத்துல பிடிச்சிருக்கிறதுக்கான காரணம். ஓகே, இப்போது லிஸ்ட்டில் வந்து 7வது இடத்துல இருக்கிற படம் வந்து மாமன். மாமன் படம்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டில் வரும் அப்படிங்கிறது படம் வரப்போ நான் யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. காரணம் வந்து சூரி வந்து ஒரு ஹீரோவாக டெபியூலேருந்துமே அவருக்குமே கிரிட்டிக்காகவும் சரி ஆடியன்ஸாகவும் சரி 2 பேருமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து ஹீரோவாக நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த ஒரு டைம். அந்த டைமில் தான் இந்த மாமன் படம் வந்து வரப்போகுது. அதுக்கு வந்து ஸ்டோரி இவரே தான் ரெடி பண்ணுது. டேரக்டர் மட்டும் வேறு ஒரு டேரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு வந்து அடிபட்டது. அப்படிங்கிறதுனால இந்த படமும் கமர்ஷியலாக இவருக்கு நல்லா வரும் போலையே அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் படம் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து ஒரு டாக்ஸிக்கான குழந்தையை பேஸ் பண்ணின ஒரு படம்.
ஆக்சுவலாக இந்த மாதிரி டாக்ஸிக்கான குழந்தை அப்படிங்கிற ஒரு பிளாட்டை வந்து எடுத்து இன்னொரு படம் வந்துச்சு, டைரக்டர் ராம் எடுத்த பறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் வந்து பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா க்யூட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாமே ஒரு மாதிரி நமக்கு ரிலேட்டபிளாக அக்செப்டபுளாக இருக்கும். சரி, ஓகே, ஒரு குழந்தை இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதில் வந்து குழந்தை இருக்குல்ல, அது வந்து பார்த்து உண்மையாலே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு நங்கு நங்கு 4 கொட்டு கொட்டி அனுப்பலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த குழந்தை தான் வந்து இந்த படத்துலேயே வந்து ஒரு மெயினான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டரே வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஹேட்டை கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறப்போ அங்கே தான் வந்து இந்த படம் பெருசாக சொதப்புனதுக்கான ஒரு காரணம். அதனால தான் ஒஸ்ட்டு மூவிஸில் இந்த படம் உள்ளே வந்தது. மற்றபடி இதில் இருக்க ஆர்டிஸ்ட்டுங்க வந்து எல்லாமே ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பட்டு படத்தில் இருந்த பிளாட், அதோடைய ஸ்டோரி எல்லாமே அந்தளவுக்கு ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் மாதிரி இல்லை. ஃபேமிலி ட்ராமான்னு யோசிக்கிறப்போ இதெல்லாமா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை தான் வந்து இந்த படத்தில் இருந்தது. அதனால் இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மியாக்கிச்சு அப்படிங்கிற காரணம் தான் இந்த படம் வந்து ஒர்ஸ்ட் டாப் 10ல் வந்ததுக்கான ஒரு காரணம். ஓகே, அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 6வதாக வந்திருக்கிற படம் என்ன படம்னா காதலிக்க நேரமில்லை படம். இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி, நித்யா மேனன், யோகி பாபு, அதுக்கப்புறம் வினய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதற்கும் துணிந்தவன், வீரன் படத்துலலாம் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார்ல அவர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படமும் வந்து கொஞ்சம் முற்போக்கான படம் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இந்த மாடர்ன் லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பேஸ் பண்ணினா ஒரு படம். இதை வந்து பார்க்குறப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வர சில லவ் ட்ராமாஸ்லாம் அரைகுறையாக பார்த்துட்டு அதை வந்து நம்ம ஊர் வருஷனுக்கு கொஞ்சம் மாற்றி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் ட்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட்டு தான் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருந்தது ஆக்சுவலாக இந்த வருஷம். இது வரைக்கும் நான் பார்த்த நிறைய பொங்கல் ரிலீஸஸ்லேயே வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பொங்கல் படங்கள் தான் ஒரு மாதிரி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பை கொடுத்துச்சு. காரணம் என்னென்னா, ரொம்ப ஆண்டிங்கான ஒரு படம். அதாவது நல்லா செலப்ரேஷன் மூடில் எல்லோரும் ஜாலியாக இருக்க டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வரணுமா அப்படின்னு யோசித்து ரிலீஸ் ஆன படம் வந்து வணங்கான். சரி, அது கூட விட்டுடலாம், ஏன்னா டேரக்டர் பாலான்னு ஒன்றே தெரிஞ்சு போச்சு அவர் எப்படியும் அவருடைய படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆன படம் இது தான். இது ரெண்டும் இல்லாமல், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம், விஷாலும் சுந்தர்சியும், மதகஜராஜா. அந்த படம்லாம் வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடும் அப்படிங்கிறதுலாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஹிட்டு. அந்த படம் அவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதுனால தான் இது தேட்டரில் வரும்போதே நிறைய பேர் கவனிக்காமல் இருந்ததுக்கான ஒரு காரணம். இந்த படமும் நீக்கு மாதிரியே ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து வச்சு செஞ்ச படங்கள். இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து வணக்கம் சென்னை படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் தான். அந்த மாதிரி ஒரு லவ் படம் வந்து எடுத்துகிட்டு இப்படியும் எடுத்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நான் எதை நினச்சி ஃபீல் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் இதை அப்படியே கடந்து போயிடலாம். ஓகே, ஒரு வழியாக ஃபஸ்ட்டு 6 படங்கள் வந்து முடிஞ்சிடுச்சு. இதோட டாப் 5 கேட்டகரி தான் இருக்குது. இந்த டாப் 5 கேட்டகரிக்குள்ளே இந்த 5வது பிளேஸை பார்த்தா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இதை வந்து சொன்னால் நிறைய பேர் ஒத்துப்பைங்களா மாட்டேங்களான்னு எனக்கு ஒரு பயம். ஆனால் என்னுடைய பர்சனல் சாய்ஸுங்கிறப்போ சரி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். அது என்னென்னா GBU, குட் பேட் அக்லி. இந்த குட் பேட் அக்லி படம் வந்து ஃபஸ்ட்டில் எதுக்கு அதுவும் டாப் 5க்குள்ளே ஏன்டா வரணும், உனக்கு அஜித் மேலே அப்படி என்னடா வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு அவர் மேலே சத்தியமாக எந்த வன்மமும் இல்லை. நான் படம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்பி போய் தான் நான் பார்த்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மார்க் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்லா பிடிச்சிருந்துச்சு. அந்த டேரக்டரை பற்றி கூட எனக்கு தெரியும். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஆக்சுவலாக கதை வந்து அவர் பெருசாக கண்டுக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ப்ரெசன்ஸ் இருக்கும் அவருடைய படத்தில். ஒரு மாதிரி அவருடைய ஸ்டோரியே வந்து ரொம்ப க்ரேஸியாக இருக்கும். எப்படி சொன்னோன்னா, மார்க் ஆண்டனிலாம் வந்து பார்த்தவங்களுக்கு புரியும்ல, அந்த படம் வந்து ஒரு படம்னு சொல்கிறத தாண்டி அது ஒரு வைப்பு. அது வந்து இந்த எஸ்டே சூர்யா அண்டு விஷால் வந்து நடித்து
இந்த ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த படத்தில் நடிச்சிருந்த சில காமெடி சீக்வன்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி பயங்கரம் ஃபன்னாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜிபிஓ படம் வருது. அதோட ஆதிக் வந்து ஒரு பெரிய தலை ஃபேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த படம் வரத்துக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூவில் வந்து அவர் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அப்படிங்கிறதுனால இந்த படம் பயங்கரமாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படம் வந்து பார்க்குறப்போ இன்னொரு உண்மையும் சொல்லணும் அப்படின்னா, கோட் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஜிபியூவோடைய ட்ரெய்லர் வந்து நான் பார்த்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இதுவுமே வந்து ரிவ்யூவாக நல்லா வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கோட் படம் மாதிரி இதுவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். காரணம் அதே மாதிரி இதுலேயும் வந்து அஜித்தோடைய ரெஃபரன்சஸ் வச்சு தான் அந்த படத்தையே வந்து ஓட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து இருந்தது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ரெஃபரன்சஸ் இருக்கலாம், ஆனால் அதை வச்சு ஒரு கதை பண்ணுறப்போ லாஜிக் கூட தேவை கிடையாது. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா யார் என்ன சொல்ல போகிறா? அது எதுவுமே வந்து அந்த கதைக்கு செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டாப் 10ல் வந்து ஜிபிஓக்கு 5வது இடத்த கொடுத்துருக்குறது. இதை வந்து அஜித் ஃபேன்ஸ் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க யாரும் வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக ஒரு உண்மையை சொல்ல போனால் இதே லிஸ்ட்டில் வந்து நான் விடாமுயற்சியாக சேர்த்துருக்கணும். ஆனால் பர்சனலாக வந்து எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு தானே எடுக்கிறோம், அதனால் அந்த படத்தை வந்து விட்டுருவோம். இன்ஃபேக்ட் இந்த படம்லாம் கம்பேர் பண்ணுறப்போ அது கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் டீசெண்டான படம், டெக்னிக்கலாகவும் நல்லா எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த படத்தை மன்னிச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இந்த படம் வந்து நான் நல்லா வரும்னு நம்பி அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால அதை வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து கூலி. இது வந்து பெருசாக சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியும் படம் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கு கொடுத்த பில்டப் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு பேன் இண்டியா படமாக எடுக்கிறேன், எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஆர்டிஸ்ட்டை வந்து கொண்டு வரேன், இதை வந்து ஒன் கூலி ஈக்குவல் டு அண்டர் பிராஷாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக வரப்போகுது, எல்சியூ கனெக்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா மூட்டை பூசி கொள்ளும் நவீன மிஷின் அப்படிங்கிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் சேரை வச்சு இந்த கதையை கொண்டு போனதை பார்த்த உடனே எல்லாரும் தலையில் கையை வச்சிட்டாங்க. அதுவும் இந்த படம் வந்த டைமில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மாதம் என்னால் நிம்மதியாக இன்ஸ்டா பக்கமும் யூடியூப் பக்கமும் போகவே முடியல. எங்கே போனாலும் இந்த ராஜசேகர், தயால், நாகார்ஜுனா, அதுக்கப்புறம் இந்த தெரியுமா அப்படிங்கிற அந்த வார்த்தைலாம் ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே மேஷப் மாதிரி ஓடிக்கினே இருந்துச்சு. இது கொடுத்த டார்ச்சர்னாலே இந்த படத்தை எப்படியாவது நான் லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 4க்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் லோக்கி கிட்ட ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருமே வந்து மிக்சர் ரிவ்யூ கொடுத்த லியோ கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து இதெல்லாம் போட்டு ஏன்டா அடிக்கிறீங்க, அந்த ஃப்ளாஷ்பேக் 20 நிமிஷம் போர்ஷன் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஹோல் படத்தையுமே நல்லா இல்லைன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு எப்பறம் மனசு வருது. ஸ்டார்டிங்கில் விஜயோடைய இன்ட்ரோ சீக்வன்ஸ்லேருந்து அந்த அவருடைய டைட்டில் போடுறதுக்கு இந்த மார்வல் எடிட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த போர்ஷன் வரைக்கும் எல்லாமே தேட்டருக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சுரா. இந்த படத்தெல்லாம் எப்படி நல்லா இல்லைன்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அதை விட பெஸ்ட்டாக ஒன்று அடுத்த வாட்டி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பி போய் பார்த்த படம் தான் கூலி. ஆனால் அவருடைய கெரியர்லேயே எனக்கு தெரிஞ்சு இதை விட அவரால் ஒர்ஸ்ட்டாக எடுக்க முடியுமா அப்படின்லாம் வந்து எனக்கு தெரியல. சரி, எப்படியும் அடுத்து கைதி 2 இருக்கும், அதில் எப்படியாவது காம்பன்சேட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சா அதை அப்படியே மறுபடியும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு வேறு ஒரு படம் லீடாக நடிக்க போகிறேன், டிசின்னு ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, என்னவோ இதுக்கப்புறம் கைதி 2லாம் எதிர்பார்க்காதீங்க, நானே சொல்கிறேன், அது வரவே வராது. ஏன்னா என்ன தான் ஒரு பிளாட் ஒன்று இருக்குது, அதை வச்சு ஒரு கதையை நம்மளே பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நிறைய படங்கள் இருக்குது இதுக்கெலாம் பார்ட் 2 வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி முக்கால்வாசி படங்கள் வந்து வரல. அது வராமல் இருக்குதே ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த கைதியை அப்படியே விட்டுட்டு போகிறது பெட்டர் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுது. அதனால் இதை அப்படியே விட்டுருவோம். லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து ஏஸ் வந்து நான் படத்தை ஃபுல்லாக உட்காந்து பார்த்ததுக்கு ஒரே காரணம் தான், இந்த படத்தில் வந்து ருக்மணி வசந்த் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து மதராசி படம் பார்த்தோன்னா வந்து
அந்த மாலதி கேரக்டரில் நடித்த ஹீரோயின் வந்து யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி எல்லாருமே வந்து அவங்களுடைய படங்கள்லாம் லைனாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் காந்தாரா வந்தது, வேறு சில படங்கள்லாம் வந்து வந்தது. அது வந்த உடனே இந்த ஹீரோயின் யார் அப்படின்றது வந்து பெருசாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த கன்னடா படம் வந்து அது வந்த புதுசுலேயே ரிவ்யூஸாக நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் போய் பார்த்து அதுலேயே வந்து அந்த ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் தமிழில் டெபியூ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பார்த்த படம் தான் எஸ். அதுவும் எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தை எப்படியும் ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிடுவார் அப்படின்னு. எனக்கும் ஸ்டார்டிங்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த யோகி பாபு வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பார். அவருடைய காம்போ இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி கூட ரொம்ப ஆப்டாக சூட் ஆகிருந்துச்சு. நிறைய கவுண்டர்ஸ் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அது மட்டும்தான் இந்த படம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஓரளவுக்கு என்ஜாயபிளாக இருந்துச்சுங்கிறத தாண்டி இந்த படத்தில் இருக்க வில்லன்ஸோடைய கேரக்டர் அதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி என்ன இது இந்த அளவுக்கு ஒரு வில்லனுடைய கேரக்டர் வந்து ரொம்ப டம்மி பீஸாக எழுதி வச்சுருப்பாங்க. இப்படி எழுதி வச்சா படத்தில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கேயே அந்த படம் கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து தேவையே இல்லாமல் இந்த வாட்டர் மிலானை வந்து உள்ளே கொண்டு வந்தது. ஃபேமஸாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்து கொண்டு வந்து அந்த மாதிரி படத்தை ஓட வைக்கிற அளவுக்கு இந்த படம் என்ன அவ்வளோ டவுனில் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசன். அது எல்லாமே பார்த்த உடனே தான் எனக்கு இரிட்டேட் ஆகி இந்த லிஸ்ட்டில் இதை சேர்க்கணும் அப்படின்னு இந்த டாப் 3ல் வந்து கொண்டு வந்துட்டேன். சரி, இந்த படத்தை பற்றி அவ்வளோவா பேசணுன்னு நான் விரும்பலை. நம்ம அடுத்த படத்துக்கு போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்க படம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இந்த படம் மொதல் இடத்துல வரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி 2வது இடம் கொடுத்துருக்கேன். நான் காரணம் என்னங்கிறதையும் கடைசியாக சொல்கிறேன். லிஸ்ட்டில் 2வதாக வந்திருக்கிற படம் வந்து தக் லைஃப். இந்த படமும் அப்படி தான். இது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் இந்த லிஸ்ட்டில் அதுவும் டாப் 5க்குள்ளெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆனால் அதுக்கு வர அளவுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான். அதாவது இந்தியன் 2 வரும்போதே வந்து நிறைய கமல் ஃபேன்ஸ்லாம் வந்து அவங்க மனசை தேத்திக்கிற மாதிரி அவங்களுடைய ஃபெயிலியரையே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. எப்படின்னா இந்தியன் 2 வந்து இது வரைக்கும் யூடியூப் ஹிஸ்ட்ரி இந்த சோஷியல் மீடியாவில் இருக்க கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் யாருமே வந்து காணாத அளவுக்கு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு அந்த படம். ஆனால் அந்த படம் வந்தப்போ கமல் ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, கமல் வந்து பெஸ்ட்டு கொடுக்குறதுல வந்து எப்படி டாப்பாக இருப்பாரோ அதே மாதிரி ஒஸ்ட்டு கொடுத்தாலும் அதுலேயும் நான் தான் டாப்பாக இருப்பேன் அப்படிங்கிற இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக எடுத்த படம் தான் இந்தியன் 2 அப்படின்னு. ஆனால் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அதுதான் போன வருஷமே ப்ரூஃப் பண்ணிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு திரும்பி இந்த வருஷம் தக் லைஃப்னு ஒன்று எடுத்தீங்க? அதுவும் மணிரத்னம்ங்கிற ஒரு டேரக்டர் கூட சேர்ந்து. இவங்க 2 பேரோடைய காம்போவில் முன்னாடி வந்த படம் என்னென்னா நாயகன். அதெல்லாம் வந்து யோசித்து பார்க்குறப்போ இது என்ன இது இவங்களுக்கு வந்து கொடுமைங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிது. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து நான் பார்க்கலான்ற ஐடியாவில் இருந்தேன். பட் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். இதோட ரிவ்யூஸ்லாம் வந்து சரி பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து சும்மா யூடியூப்பை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து லைட்டாக இந்த இந்தியன் 2 ரிலீஸ் ஆனப்போ ஒரு வைப் இருந்துச்சுல்ல, அதே வைப்பை வந்து நான் அங்கே பார்த்தேன். அதனால் இதை வேணாம் ஓடிடிக்கு வந்து உடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸே வந்து ட்ரோலில் இந்த கதையை வந்து ஃபுல்லாக சொல்கிறப்போ என்னால் அப்போ கூட நம்ப முடியல. உண்மையாலே இந்த படத்தில் இதை தான் கதையை எடுத்து வச்சுருக்காங்களா? இதெல்லாம் வந்து எப்படி இவ்வளோ லெஜெண்ட்ரியான ஆர்டிஸ்ட்டு அதுவும் ஒரு லெஜெண்ட்ரியான டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வச்சு இப்படி ஒரு படம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனாலே இந்த படத்தை வந்து எனக்கு பார்க்கணுங்கிற ஐடியாவே இல்லாமல் விட்டுட்டேன். சரி, இந்த அளவுக்கு ஏட் பண்ணுற படம் இதை ஏன் நீ செகண்ட் ப்ளேஸில் கொடுத்த, முடிஞ்சால் ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் அதையும் வந்து முந்திக்கிட்டு அதை விட ஒஸ்ட்டாக ஒரு படம் வந்திருக்கு. அப்போ அது என்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதுக்காக தான் அந்த படத்தை வந்து நான் மொதல் இடத்துல கொடுத்து வச்சுருந்தேன். லிஸ்ட்டில் முதல்ல வந்திருக்க படம் என்ன அப்படின்னா தேசிங் ராஜா 2. ஆக்சுவலாக தேசிங் ராஜா 1 வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுமே வந்து பார்த்து ரசித்த ஒரு செம்மையான படம். அதுவும் விமல் வந்து எப்படின்னா ஹீரோவாகவே அவர் வந்த புதுசுலலாம் ஒரு பெரிய ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தார். இவர் வந்து நெக்ஸ்ட்டு பெரிய ஒரு இடத்துக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நம்பினாங்க. ஆனால் டக்குன்னு எப்படி தான் தெரியல நிறைய தப்பான ப்ராஜெக்ட் வந்து சூஸ் பண்ணி
அவர் திடீர்னு ஃபாலுக்கு போனது என்னாலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயந்தான். அப்படி பார்க்குறப்போ விமல்லாம் வந்து பீக்கில் இருந்த டைமில் வந்த படம் தான் இந்த தேசிங் ராஜா 1 படம்லாம். அது வந்து பார்க்குறப்போ இப்பயுமே அந்த காமெடிஸ்லாம் வந்து செம்ம ட்ரெண்டில் இருக்கும். இந்த பந்தியில் உட்காந்துட்டு பாயாசம் எங்கடா அப்படின்னு கேட்குறது, அதுக்கப்புறம் ஆடா ஆடு மாமா அப்படின்னு சொல்கிறது, இந்த சிங்கமுத்துவோடைய ஜோக்கு, அதுக்கப்புறம் சிங்கம்புலி இருப்பார், சூரி இருப்பார், அவங்க எல்லாரோடைய காமெடிஸுமே வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படத்தில் வந்து அதாவது டேசிங் ராஜா 2ல் சொல்கிறேன், காமெடிஸ்ன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னை இன்னும் இரிட்டேட்டிங் பண்ண ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ் தான். ஆக்சுவலாக புகழ்லாம் வந்து படம் நடிக்க ஆரம்பித்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, குக் வித் கோமாளிலாம் வந்து ஒரு காமெடிஸ்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போது காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே வராங்க. நம்ம முன்னாடி பார்த்த லெஜெண்ட்ரி காமெடியன்ஸ்க்குலாம் வந்து இப்போ கொஞ்சம் வயசாகுது அப்படிங்கிறதுனால புதுசாக வந்து இவர் இப்போ தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு, இவர் வந்து அடுத்தடுத்துன்னு நல்லா படம் பண்ணி ஒரு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட்டாக வருவாருன்னு நான் நம்பினேன். ஆனால் அவர்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இதில் ஃபுல்லாக லேடி கெட்டப்பில் வந்து அந்த லேடி வாய்ஸில் வர பேசிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. இந்த படம்லாம் ஆக்சுவலாக வந்தது கூட தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. நானுமே ஃபுல்லாக பார்க்கல. தக் லைஃப்க்கு நடந்த அதே விஷயந்தான் பார்க்கலான்னு யோசித்தேன். நிறைய ரோஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த ரோஸ்ட்லேயே இந்த கதையை போட்டு சொல்லிட்டானுங்க. இதெல்லாம் ஒரு கதைன்னு எப்போ எடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்து எனக்கு அதுலேயே தலைவலி வந்த ஒரு படம் தான் தேசிங் ராஜா. தேசிங் ராஜா 1 வந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படம். அதுக்கு பார்ட் 2 எடுத்து இப்படி சொதப்பி வச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தை வந்து தக் லைஃபையும் கீழே தள்ளி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கொடுத்ததுக்கான காரணம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து எப்படி ஒஸ்ட்டு டாப் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கணும், அதே மாதிரி இந்த வருஷத்தில் வந்து பெஸ்ட்டு டாப் 10 மூவிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அநேகமாக அதுதான் வந்து அடுத்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போது ரிலீஸ் ஆன கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வருஷத்தில் வந்த டாப் 10 பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கண்டென்ட் பண்ணுற ஒரு யூடியூப் சேனல் வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சினிமா டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் மேபி பார்க்குற சில வியூவர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்ல சேனல், சினிமா ரிலேட்டடான நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் அந்த சேனலோடைய ஒன் ஆஃப் தி ஆக்டிவ் ஃபாலோவர். எனக்கு அதில் வர கண்டென்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். நானும் கண்டென்ட் க்ரியேட்டராக மாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மூவி ரிலேட்டடான கண்டென்ட்லாம் வந்து பண்ணுறப்போ அந்த சேனல்லையும் பார்த்து நம்ம இந்த மாதிரிலாம் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தும் சிலது திருடி திருடி எடுத்துகிட்டு வருவேன். அந்த மாதிரி தான் இந்த கண்டென்ட்டே வந்து அவங்கக்கிட்டேருந்து திருடி இங்கே எடுத்துகிட்டு வந்தது. ஆல்மோஸ்ட் அந்த அவங்களுடைய டாப் 10 ஒர்ஸ்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டோட இது மேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் அந்த வீடியோவையும் போய் பார்த்துட்டு வாங்க. சினிமா டிக்கெட் சேனலில் மேபி நான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்க்காதவங்க, அந்த சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல யூடியூப் சேனல். அவ்வளோதான், இந்த கண்டென்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.